ஹாய் குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஆந்திரா டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான பருப்பு பொடிக்கு அப்புறம் இந்த டொமேட்டோ பப்பு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்புலலாம் செய்யக்கூடாது. துவரம்பருப்பில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா கழுவிக்கலாம். ஊற வைக்கும்போது சீக்கிரம் பருப்பு நல்லா மலர்ந்து பூ போல் வரும். அதுக்கு தான் நம்ம ஊற வைக்கிறோம். ஒரு 2-3 டைம் கழுவிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 4 போட்டுக்குங்க. பெரிய சைஸாக இருந்தால் 3 போட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பருப்பு வேகிறதுக்காக கொஞ்சமாக நான் ஒரு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இல்லை கொஞ்சம் வந்து சாம்பார் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து குக்கர் மூடியை போட்டு நான் ஒரு 4 விசில் விட்டுக்கிறேன். பாருங்கள் 4 விசில் விட்டாச்சு. இப்போ பருப்பு பாருங்கள் மலர்ந்து பூ போல் வந்திருக்கு. நம்ம ஊற வச்சனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. இதில் வந்து ஒரு கோலி குண்டு அளவுக்கு நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி கண்டிப்பாக ஊற்றணும். புளியை ஊற்றிட்டு வாட்டி ஒரு கொதிக்கிட்டோம். அப்போ தான் பச்சை வாசம் போயிடும். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து தண்ணி அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணி இருத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கடைய முடியும். பாருங்கள் கொஞ்சம் நிறையா இருக்குது. நம்ம இருத்து ரசம் கூட வச்சுக்கலாம். கொஞ்சமாக இருத்துக்கலாம். இருத்தாச்சு. இதை வந்து மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப நைஸாக கடையணுங்கிறதில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு கடைஞ்சால் நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு வானல் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இதுக்கு 2 வரமிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை. பாருங்கள் ஒரு 10 பல் பூண்டை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டு ரொம்ப முக்கியம். பூண்டு நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும், கோல்டன் கலருக்கு. அப்போ தான் நம்மளுடைய பப்பு நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ வந்து நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை இதில் ஊற்றிடலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இதிலே ஊற்றிடலாம். பாருங்கள் எல்லாம் கலந்து விட்டுக்கணும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சாத்தோட நெய் விட்டு சாப்பிடும் சும்மா அப்படி இருக்கும். இது ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். போட்டு கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டொமேட்டோ பப்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிட வேண்டியதுதான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு கூட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட போட்டுக்கலாம். பூண்டு 10 பல் பூண்டை வந்து நம்ம தட்டி போட்டுக்கணும். தட்டி போடும்போது தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள் போட்டுக்கலாம். இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். இது கோல்டன் கலருக்கு வரணுங்கிறதில்ல, கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தாவே போதும். பாருங்கள் ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நான் கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து 2 பெரிய தக்காளியை இதில் நான் வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். 2 வரமிளகாய் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க. இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 1 போட்டுக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். எல்லாமே கலந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள் இப்பொழுது வந்து நம்ம கடலைப்பருப்பு இதோடு போட்டுக்கலாம். வேக வச்ச கடலைப்பருப்பை
அப்படியே கொஞ்சம் தண்ணியோடையே ஊற்றிக்கலாம், இல்லாட்டா கழுவி கூட ஊற்றிக்கோங்க. எல்லாம் கலந்து விட்டுறணும். அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள் வந்து கடலைப்பருப்பு வேகும்போதே போட்டு வேக வச்சுட்டேன், அதனால் இப்போ போட வேண்டியதில்லை. கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். நான் தேங்காய் வந்து ஒரு 5 சில் தேங்காயை வந்து சோம்பு வச்சு அரைச்சி இதோடு போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் போடும்போது இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம தண்ணி இருத்து வச்ச தண்ணி இதோடு ஊற்றிக்கலாம் கொஞ்சம். ஏன்னா கூட்டு வந்து கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து வரட்டும். இது தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். நம்மளுடைய கடலைப்பருப்பு கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரச சாதம் எதோட வச்சு கூட சாப்பிட்லாம். காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதுதான். இந்த கூட்டு தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ ருசியாக இருக்கும். காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய டொமேட்டோ பப்பும் கடலைப்பருப்பு கூட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா ரொம்ப மசிச்சு கடையாத ஓரளவுக்கு கடைஞ்சால் சூப்பராக இருக்கும். பாருங்கள், கடலைப்பருப்பு கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா வெறுமனே கூட இது சாப்பிட்லாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதத்தோடு வச்சு நான் இப்போ சாப்பிட போகிறேன். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், சுட சுட நெய் விட்டு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்கும். ஆந்திரா டிஷ்ஷான இது வந்து ரொம்பவே ஆந்திராவில் ஃபேமஸாக இருக்கும். ஆந்திரா பருப்பு பொடிக்கு அப்புறம் இந்த டொமேட்டோ பப்பு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது நம்ம வந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாகவும் இருக்கும். காய்கறிகள் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் லஞ்சுக்கு கூட இது நீங்கள் கிளறி கொடுத்து அனுப்பலாம். நெய் விட்டு கிளறி கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கடலைப்பருப்பு கூட்டை கூட நீங்கள் சாப்பாடை வச்சு கிளறி அதை கூட நீங்கள் லஞ்சு பேக் பண்ணி அனுப்பலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையும் ரசித்து செய்யுங்க, ருசித்து